ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வைதிக ராஜாராம் சேனல். இன்றைக்கி நம்ம குயிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் நிஜமாகவே குயிக்காக 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி இந்த ரவா பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் ரவா பொங்கலும் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரவா பொங்கலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் ரவை அதில் போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டாம், ஏன்னா இது பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப செவக்க வறுத்துட்டா ரொம்ப பொல பொலன்னு ஆகிடும், அப்போ அந்த பொங்கல் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ நான் ஒரு டம்ளர் ஜலத்தை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வெந்நீரை இதில் விட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் கிளறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ரவை நல்லா வெந்து வரணும், குழஞ்சி வரணும். அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா குழஞ்சிடுது. இப்போ நான் ஒரு 50 கிராம்ஸ் பயத்தம்பருப்பை குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அதையும் இந்த ரவையில் குழஞ்சி வந்த ரவையில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ஒரு இடிக்கல்லில் ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அதை தட்டிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வாணலி வச்சு அதில் ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுண்டு இந்த இடித்து வச்ச மிளகு ஜீரகத்தை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்தெடுத்து மிளகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது இந்த வறுத்த முந்திரி மிளகு ஜீரகத்தை அந்த பொங்கலில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இப்போது திருப்பியும் இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் கடைசியாக ஒரு வாணலியில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரித்து இதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் கம்மியாக போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் நிறைய நெய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. போகுது பாருங்க, நல்ல வறுத்த முந்திரி, மிளகு ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் அப்படியே கார்னிஷ் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தாலே. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் நிறையா நான் போடுறேன். கட்டாயம் என் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு அப்பப்போ நான் போடுற எல்லா ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.